வணக்கம். மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். காரைக்குடி ஸ்பெஷல் கும்மாயம். இந்த கும்மாயம்ன்றது சில பேர் வெள்ளத்தில் செய்வாங்க, சில பேர் கருப்பட்டியில் செய்வாங்க. ஆனால் ஒரிஜினல் ரெசிபி கருப்பட்டியில் தான் செய்யணும். இது வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படின்னு பார்க்கலாம். இந்த கும்மாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் உளுந்து 1 டம்ளரு, அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் பச்சரிசி, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூனு சுக்கு பொடி, 3 டம்ளர் பனங்கருப்பட்டி நுணுக்கி வச்சுருக்கேன். ஃபுல்லு நெய்யில் செஞ்சால் ரொம்ப திகட்டும். அதுக்காக 200 ml வாசனை இல்லாத எண்ணெய், ஒரு 50 ml நெய் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் நிறையா உளுந்தம்பருப்பு. இது ரொம்ப கரிகராகாமல் இளஞ்சிவப்பாக வறுக்கணும். இந்த பருப்பு கையெடுக்காமல் நீங்கள் வறுத்துக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இளமருப்பாக வறுக்கணும். நல்லா இளமருப்பாக வறுத்துட்டேன். உளுந்து இந்த பாத்திரத்தை சேர்த்துட்டு இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளேயே பச்சரிசியை வறுத்துக்கணும். பச்சரிசியை போட்டுக்கிறேன். இதையும் லேசாக கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கிறோம். இப்போ பாசிப்பருப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இளமருப்பாக வறுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பையும் சிவக்க வறுத்தாச்சு. இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கருப்பட்டியை கரைச்சி வடிகட்டிக்கிடுவோம். 1 டம்ளர் உளுந்து எடுத்ததுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கருப்பட்டியும் சேர்ந்து கரைச்சி வடிகட்டிக்கிடுவோம். கருப்பட்டி நல்லா கரைச்சி வடிகட்டிட்டேன். இப்போ இது அடுப்பு அப்படின்ட்டு இறக்கி வச்சுக்கிறேன். உளுந்தம்பருப்பு, பச்சரிசி, பாசிப்பருப்பு இது 3ஐயும் வறுத்ததை நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக நுணுக்கிக்கிறேன். இந்த அரிசி பருப்பெல்லாம் நுணுக்கி ஜலிச்சு கொண்டாந்துட்டேன். கும்மாயத்துக்குரிய மாவு ரெடியாக இருக்குது. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு இந்த 200 ml எண்ணெயை சேர்த்துக்குருவோம். அது காயும் போது இந்த மாவை போட்டு நல்லா வறுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த கும்மாயத்துக்குரிய மாவை அதில் போட்டு நல்லா அந்த லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்குருவோம். இப்போ அந்த மாவும் அந்த எண்ணெயும் நல்லா சேர்ந்து கலந்து ஒரு மணம் வருது. அப்போ நம்ம இந்த வடிகட்டி வச்சுருக்க கருப்பட்டி பாகை சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டணும். இப்போ ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா உருண்டு வர்ற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். லேசாக எண்ணெய் வெளியே வரும். அப்போ தான் நம்ம நெய் சேர்க்கணும். இப்போ கும்மாயம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒட்டாமல் உருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்படி எடுத்து இப்படி உருட்டுனா நல்லா உருண்டையாக வரும். இந்த ஸ்டேஜ் தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். 50 கிராம் நெய் சேர்த்துக்குவோம். இப்போ சூப்பராக அல்வா மாதிரி ரெடி ஆயிடுச்சு கும்மாயம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கும்மாயத்தை பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அப்படியே தொடும்போது அல்வா மாதிரி விழுது பாருங்க. கரண்டிலே ஒட்டாமல் அல்வா மாதிரி விழுகும். இதான் பக்குவம். அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே டக்குன்னு விழுகும். இப்போ அல்வா போல் சுவையுள்ள கும்மாயத்தை நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக், சூப்பராக தித்திப்பாக இருக்குது. பனங்கருப்பட்டி போடும்போது அதோட டேஸ்ட்டே அலாதி. அளவான இனிப்பு, அந்த பக்குவம் ஒட்டாமல் அப்படியே டக்குன்னு அப்படியே இறங்குது உள்ள. அந்த அளவுக்கு நல்லா அந்த டெக்ஸ்டர் நல்லா இருக்குது. இதே மாதிரி அளவில் நீங்களும் இந்த கும்மாயம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.